இந்தியன் நேவி அனௌன்ஸ் பண்ண 2500 ஏஏ எஸ்எஸ்ஆர் கால் லெட்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க. நேற்று எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ நிறைய பேர் இந்த செலெக்ஷனில் செலக்ட் ஆகலை. என்ன காரணத்துக்காக செலக்ட் ஆகலை, செலக்ட் ஆனவங்க என்ன படிக்கணும், எக்ஸாம் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், இதுக்கு என்ன அப்ளிகேஷன் ஃபாலோ பண்ணலாம், டெஸ்ட் சீரிஸ் என்ன ஃபாலோ பண்ணலாம், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா இன்ஃபர்மேஷன் நான் ஒன் பை ஒன்னாக தெளிவாக சொல்கிறேன். கண்டிப்பாக எக்ஸாம் போகிறவங்களுக்கு படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ப்ளஸ் என்ன டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருங்க. முடிஞ்சால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ இந்த செலெக்ஷன் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், நீங்கள் ஏன் செலக்ட் ஆகலை இந்த ரீசன் பார்த்தலாம். நீங்கள் லாகின் பண்ணவே உங்கள் பேஜ் இப்படி ஓப்பனாக இருக்கும், இல்லை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன, அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்டிங் எல்லாமே காமிச்சிருப்பாங்க. ஸோ இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். உங்களோட கட் ஆஃப் ஸ்கோர் வந்து ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து தமிழ்நாடுக்கு, ஸோ நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்டேட் வரையும் கட் ஆஃப் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு இந்த இந்திய நேவியில் ஏஇஎஸ்எஸ்ஆருக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 74.8 அவங்க வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செலெக்ஷன் உள்ளார போகிற மாதிரி இருக்கும். இது கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகியிருக்க முடியாது. உங்களோட ஸ்டேட்டஸ்லேயே காமிச்சிருப்பாங்க நாட் ஷார்ட் லிஸ்டட் டியூ டு ஷார்ட் லிஸ்டிங் கட் ஆஃப் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கால் லெட்டர் வரதுக்கு சான்ஸே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் இங்கே வெயிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த இந்தியன் நேவி பொறுத்தவரை இப்போ தான் எப்பவுமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் இந்த கோவிட்-19 சுச்சுவேஷனால் பார்த்தீங்கன்னா அவங்க கட் ஆஃபை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செலக்ட் ஆகலைன்னா கவலைப்பட வேண்டாம். நிறையா என்ட்ரிஸ்லாம் இருக்குது. நேவியில் இருக்கட்டும், இல்லை கோஸ்ட் கார்டில் ஆகட்டும், நிறைய என்ட்ரிஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் 2ஆம் தேதியில் இந்தியன் கோஸ்ட் கார்டு என்ட்ரி ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஃபர்தராக எல்லா என்ட்ரிஸ் வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓப்பன் டாடி ஆல்சோ வரும். அதிலலாம் கட் ஆஃபே தேவையில்லை, டேரெக்டாக என்ட்ரி பண்ண முடியும். சரி, ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ரிட்டன் எக்ஸாம் போகிறதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னா, அவங்க 4 பேட்டர்ன் காமிச்சிருப்பாங்க. ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் நாலேஜ். இந்த 4மே பார்த்தீங்கன்னா 12th லெவல் சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஹிந்திலையும் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ்லேயே சூஸ் பண்ணிக்கலாம். ஆல் கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் ஃபார் ரிட்டன் எக்ஸாமினேஷன் would be subjected to physical fitness test on the same day. நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த டேட்லேயே உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஷோராக இருக்கும். ஓகே, சிலபஸ் நான் 12th லெவல்னு சொல்லிட்டேன். கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் இருக்கும். இங்கிலீஷ், சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன டெஸ்ட் சீரிஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தான் தெளிவாக சொல்கிறேன். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான அப்ளிகேஷன் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷன் பரீட்சா. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இந்த பரீட்சா ஆப் வந்து நம்ம சேனல் மட்டும் தான் ஆஃபர் வந்து தந்திருக்காங்க. 50% ஆஃபர். நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு 50% ஆஃபர். இந்த ஜாப்காம் 50ங்கிற கோடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஜஸ்ட்டு 150 ருபீஸில் நீங்கள் நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். டெய்லி 1 by 1 எல்லா கம்ப்ளீட் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். அது எப்படி ப்ரோ பண்ணுறதுன்னு தெளிவாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த பரீட்சா அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். டச் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணதும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இல்லை மொபைல் நம்பர்லாம் போட்டு இங்கே லாகின் பண்ணிடுங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. டிஎன்பிசியா, ரயில்வேஸா, பேங்கிங்காக சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதில் டிஃபென்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, டிஃபென்ஸை கிளிக் பண்ணவே டிஃபென்ஸ்க்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் மேலே ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டு, அப்புறம் எல்லா டெஸ்ட் சீரிஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதிலே நேவி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த நேவியை கிளிக் பண்ணவே நேவிக்கான எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ இதிலே பாட்டம் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் டெஸ்ட் சீரிஸில் ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அனௌன்ஸ் பண்ண நேவி எஸ்எஸ்ஆருக்குலாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது 2020க்கானது. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் 2021 இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா மொத்தமாக மேலே வந்து ஃப்ரீ டெமோ டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓப்பன் பண்ணினா என்னென்ன கொஸ்டின்ஸில் இருக்குன்னா, இங்கிலீஷ் கொஸ்டின் இருக்கும், மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், ஜென்ரல் நாலேஜ் இருக்கும், ரீசனிங் அபிலிட்டி இருக்கும். இந்த டெமோ டெஸ்ட் பொறுத்தவரை எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணி வாங்கலாம். ஓகே, இப்போ எவ்வளோ ப்ரோ பேமெண்ட் அப்படின்னா, இங்கே வந்து கீழே அன்லாக் 299 காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் நம்மளோட கோடு கொடுத்து நம்மளோட கோடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் 150 உங்களுக்கு மாறும். உங்களுக்கு எவ்வளோ டெஸ்ட் இருக்குன்னா ஷெடியூல் கொடுத்துருவாங்க பாருங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2, 3, 4 இந்த டேட்டில் ஓப்பன் ஆகும் சொல்லி காமிச்சிருப்பாங்க. 26, 27 ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். மொத்தமாக அவங்க சொன்ன பேட்டர்னில் எல்லா கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்குள்ளார நீங்கள் 10 தடவை நேவிக்கான எஸ்எஸ்ஆர் எக்ஸாம் நீங்கள் எழுதி பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த அன்லாக் கோர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் போகும். இதில் நம்ம கோடை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஜாப்காம் 50 அப்படின்னு ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 299 அப்படிங்கிற ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 150 மாறும். இந்த 150 ருபீஸ்க்கு நீங்கள் டெய்லி டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். எக்ஸாம் போகிறதுக்குள்ளார நல்ல உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் சூப்பராக இருக்கும்.
அடுத்ததா இப்போ கால் லெட்டர் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறமா கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. டவுன்லோட் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும். எக்ஸாம் டேட் வந்து 8/7/2021 காமிச்சிருக்காங்க. சென்டர் வந்து சென்னையை சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன மார்க்ஸ்லாம் எடுத்தீங்கன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் எக்ஸாம் டெஸ்ட் சென்டருக்கு கண்டிப்பாக போயிடுங்க. உங்களோட ஓன் அரேஞ்ச்மெண்ட் தான், ஃபுட் ஆகட்டும், போர்டிங், லாட்ஜிங் ஃபுல்லாக நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக 2லேருந்து 3 நாளுக்குள்ளார இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 8 அப்படின்னா 8, அப்புறம் 9, 10 3 நாள் கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டும் அப்படின்னா இஸ் ஒரிஜினல் ஆஸ் பர் த என்ட்ரி அப்ளிகபிள் டு யூ. கண்டிப்பாக நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அது கூட பிரிண்டட் காப்பீஸ் ஆஃப் நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு நிறைய காப்பீஸ் எடுத்துகிட்டு போங்க. ஃபஸ்ட்டு பாயிண்டில் உங்களோட மெட்ரிகுலேஷன் 12th சர்டிஃபிகேட், உங்களோட 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. இந்த கால் லெட்டரை நீங்கள் ஒரு கலர் பென் போட்டு எடுத்துகிட்டு போங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா டொமிசில் சர்டிஃபிகேட், உங்களோட இருப்பிட சான்று நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு கண்டிப்பாக போகணும். டொமிசில் சர்டிஃபிகேட் எப்படின்னா இருப்பிட சான்று. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணால் கூட சர்வீஸ் சென்டரில் சீக்கிரமாக கிடச்சிரும். கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போகாமல் போகாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கார்டு கேட்டிருப்பாங்க. டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், இல்லை பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓடிடியாக இருக்கலாம். பட் அந்த சர்டிஃபிகேட்டில் உங்களோட ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும். அவங்க 10th சர்டிஃபிகேட் சொல்லியிருப்பாங்க, அப்புறம் டொமிசில் சர்டிஃபிகேட் சொல்லியிருப்பாங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும். டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் ஓகே, இல்லை பேன் கார்டு இருந்தால் ஓகே, இல்லை ஆதார் கார்டு இருந்தால் ஓகே. எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போனாலுமே பிரச்சனை கிடையாது, எடுத்துகிட்டு போங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. 3 மாதத்துக்குள்ளார, இப்போலேருந்து பின்னாடி 3 மாதத்துக்கு எடுத்த ஃபோட்டோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அடுத்ததாக செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து அப்பெண்டிக்ஸ் ஏல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. இந்த ஃபோட்டோகிராஃப் ஆஃப் கேண்டிடேட் வில் பி பேஸ்டட் டெஸ்ட் சென்டர். நீங்கள் டெஸ்ட் சென்டர் போகும்போது உங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நீங்கள் அப்பெண்டிக்ஸ் ஏல இருக்கும் எடுத்துகிட்டு போங்க. அடுத்ததான் COVID-19 நெகட்டிவ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு 96 பிஃபோர் அந்த டேட்டில் நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது 96 மணி நேரத்தில் நீங்கள் முன்னாடி எடுத்துருக்கணும். ரிப்போர்ட்டிங் அட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் சென்டரில் நீங்கள் கண்டிப்பாக காமிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நெகட்டிவ் சர்டிஃபிகேட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா யார் தந்திருக்கணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், இல்லைனா டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் அத்தாரிட்டி நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும். நீங்கள் ஜிஹெச்சில் கூட நீங்கள் வாங்கலாம். ஆனால் நீங்கள் 96 பிஃபோர், இப்போ 8ஆம் தேதி அப்படின்னா நீங்கள் 7ஆம் தேதி எடுத்த சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது உங்களோட எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸ், இல்லை டைரி, பர்ஸு, வேலட் எதையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டாம். எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அந்த டேட்லேயே உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் நடக்கிறதுனால நீங்கள் போகும்போது கேன்வா ஷூவோ இல்லை ஸ்போர்ட்ஸ் ஷூவோ ஃபிட்னஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க. என்ன மாதிரி ஃபிட்னஸ் இருக்குன்னா 1.6 கிலோமீட்டர் நீங்கள் 7 நிமிஷத்தில் ரன் பண்ணணும், 25 ஸ்குவாட் போடணும், 10 புஷ்அப் போடணும். அதையும் அங்கே மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்ததாக வந்து உங்களோட இயர்ஸ்லாம் கண்டிப்பாக க்ளீனாக போங்க. எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு போங்க. சீக்கிரமாக போங்க, அதான் சொல்லியிருப்பாங்க. அப்புறமா லஞ்சும் ட்ரிங்கிங் வாட்டரையும் நீங்கள் டெஸ்ட் டே அன்னைக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. உள்ளாரி எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் கோவிட் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும், டொமிசில் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும், 10th 12th மார்க் ஷீட், ஐடி கார்டு, இந்த கால் லெட்டர் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. சக்ஸஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஃபர்தராக டவுட்ஸ் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை தரேன்.